வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட சொற்பொழிவிலிருந்து கேள்வி, அதற்குண்டான பதிலை தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம். பக்தியின் மார்க்கத்தில் செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி. அன்பு வழி குறித்து மிகவும் நம்பிக்கையில்லாமல் உணர்கிறார்கள் பலர். பிரார்த்தனை அடைய வேறொரு வழி இல்லையா? இந்த கேள்வியை நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு என்பது மலர் என்றால் அதன் நறுமணம்தான் பிரார்த்தனை. இப்பொழுது பிரார்த்தனை அடைவதற்கு அன்பின் வழியாகத்தான் போக வேண்டியிருக்கிறது. அன்பு ஒருவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் அவர் பிரார்த்தனை அடைய வேறொரு வழி இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார். இதற்குண்டான பதிலை நம்ம பார்ப்போம். இந்த கேள்வியினுடைய இரண்டாவது பகுதியாக வெளிவரக்கூடிய வீடியோ. முதல் பகுதியாக வெளிவந்த வீடியோ இதுதான். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம். அன்பில் என்ன சிக்கல் இருக்கிறது? முதலாவது, உங்களால் சரணடைய முடிவதில்லை. காதலில் நீங்கள் சரணடைய முடியாவிட்டால் பிரார்த்தனையில் நீங்கள் எவ்வாறு சரணடைவீர்கள்? ஏனெனில் வழிபாட்டுக்கு முழுமையான சரணாகதி தேவைப்படுகிறது. அன்பு கூட அந்த அளவு கோருவதில்லை, அன்பும் கேட்கிறது. ஆனால் பகுதியளவு சரணாகதியே போதுமானது. ஓரளவே உங்களால் சரணடைய முடிந்தால் கூட, ஒரு சில நேரங்களில் மட்டுமே உங்களால் சரணடைய முடிந்தால் கூட போதுமானது. சில நொடிகளுக்கு மட்டுமே உங்களால் சரணடைய முடிந்தால் கூட அந்த சில நொடிகளில் ஒரு கதவு திறக்கும். மறு உலகில் ஒரு சிறு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். காதல் அதிகமாக ஒன்றும் வலியுறுத்துவதில்லை. ஆயின் அன்பின் கோரிக்கையே உங்களால் நிறைவேற்ற முடியாவிட்டால் பிரார்த்தனையின் கோரிக்கையை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்றுவீர்கள்? பிரார்த்தனை என்பது முழுமையான வலியுறுத்தலாக இருக்கிறது. பகுதியளவே சரணடைந்தால் உங்களை அது ஏற்காது. சில நேரங்களில் மட்டுமே சரணடைந்து சில நேரங்களில் சரண் அடைய முடியாவிட்டால் உங்களை அது ஏற்காது. பிரார்த்தனை என்பது மிக அதிகமாக வலியுறுத்தலாக இருக்கிறது. அன்பின் வழியாகவே ஒருவர் போக வேண்டி இருக்கிறது. என்னை கேட்டால் அன்பு, காதல் என்பது பிரார்த்தனை, வழிபாட்டுக்கு ஒரு பள்ளிதான். பயிற்சிக்கான, ஒழுங்குக்கான, உயர்நிலை பாய்ச்சலுக்கான தயாராவதற்கான ஒரு பள்ளிதான். அன்பை, காதலை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். நீங்கள் இப்போது கேட்டதை மக்கள் முயன்று பார்த்திருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக முயன்று பார்த்திருக்கிறார்கள். நேசிக்க முடியாத மக்கள் பிரார்த்திக்க முயன்றிருக்கிறார்கள். எல்லா மடாலயங்களும் அத்தகைய மனிதர்களை நிரம்பி வழிகிறார்கள். காதலில் தோற்றவர்கள், காதலில் நம்பிக்கையில்லாதவர்களாக உணர்வார்கள். குறைந்தது வழிபாட்டின் வாயிலாகவது தாம் முயல முடியும் என நினைத்தார்கள். ஆனால் காதலில் நீங்கள் ஒரு தோல்வி என்றால் கடவுளிடம் மட்டும் எவ்வாறு உங்களால் வழிபட முடியும்? உலகம் முழுவதிலிருந்தும் வரும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மடாலயங்களில் தம் பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பு என்பது இன்னதென்பதை அவர்கள் அறிவதில்லை. அந்நிலையில் அவர்களின் வழிபாடு என்பது வார்த்தைகளின் வெறும் சலசலப்பாகவே இருக்கிறது. அந்நிலையில் தம் தலையில் இருந்தே கடவுளிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். கடவுளுடன் ஆன தொடர்பு இதயத்தில் இருந்து வர வேண்டியுள்ளது. உங்கள் தலையின் மூலமாக கடவுளிடம் நீங்கள் பேச முடியாது. ஏனென்றால் உங்கள் தலைக்கு தெரிந்துள்ள எந்த மொழியும் கடவுளுக்கு தெரியாது. ஒரே ஒரு மொழி மட்டுமே கடவுளுக்கு தெரியும். அதுதான் அன்பு என்னும் மொழி. எனவேதான் இயேசு அன்பே கடவுள் என்கிறார். ஏனெனில் அன்பு மட்டுமே அவரை அடைவதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. மேலும் அன்பு மட்டுமே அவருக்கு புரிகின்ற ஒரே மொழியாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் பேசினால் அவர் புரிந்து கொள்ள மாட்டார். ஜெர்மனியத்தில் பேசினாலோ கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டார். உலகின் மொழி எதுவும் உதவாது. பெண் மனதையே கடவுள் புரிந்து கொள்கிறார். ஏனெனில் ஆண் மனதை விடவும் பெண் மனமே இதயத்துக்கு மிக அருகில் உள்ளது. உரைநடையை விட கவிதையே கடவுள் அதிகம் புரிந்து கொள்கிறார். உண்மையில் எண்ணங்களை விட உணர்ச்சிகளையே அதிகம் அவர் புரிந்து கொள்கிறார்.
கருத்துக்களை விட கண்ணீரையும் சிரிப்பையுமே அவர் அதிகம் புரிந்து கொள்கிறார். மனம் விட்டு கதறியால உங்களால் முடிந்தால் அதை அவர் புரிந்து கொள்வார். உங்களால் ஆட முடிந்தால் அதை அவர் புரிந்து கொள்வார். ஆனால் வார்த்தைகளை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போனால் அது வெறுமனே வீணடிக்கப்பட்டதாகிறது. யாரும் புரிந்து கொள்வதில்லை. மௌனத்தையே கடவுள் புரிந்து கொள்கிறார். அன்பு, காதல் மிகவும் மௌனமானது. உண்மையில் 2 பேர் அன்பாக இருக்கும் போதெல்லாம் அவர்கள் மௌனமாக அமர்ந்திருப்பதையே அவர்கள் விரும்புவார்கள். அன்பு மறைகிற போது மட்டுமே மொழி நுழைகிறது. கணவன் மனைவிகள் வாய் ஓயாமல் பேசுகிறார்கள். ஏனெனில் அன்பு மறைந்து விட்டிருக்கிறது. பாலம் இப்போது அங்கு இல்லை. மொழியால் ஒருவிதமான ஒரு பாலத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். புரளிகள், ஊர்வம்புகள் என எதையாவது பற்றியாவது அரட்டை அடிக்கிறார்கள். ஏனென்றால் அமைதியை, மௌனத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. மௌனமாக அவர்கள் இருக்கின்ற போதெல்லாம் திடீரென அவர்கள் தனிமையை உணர்கிறார்கள். மனைவி அங்கு இருப்பதில்லை, கணவன் அங்கு இருப்பதில்லை. ஒரு பெரிய இடைவெளி அங்கு இருக்கிறது. மொழியின் மூலமாக அப்படி ஒரு இடைவெளியை அங்கு இல்லை என ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள். ஆழமான அன்பில் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பேச்சுக்கு தேவை ஏதும் இல்லை. பேச்சில்லாமலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள். ஒருவர் மற்றவரின் கையை பிடித்தபடி மௌனமாக அமர்ந்திருக்க அவர்களால் முடிகிறது. வழிபாடும் மௌனமானதுதான். ஆனால் காதலில் நீங்கள் ஒருபோதும் மௌனமாக இருந்திராவிட்டால் வழிபாட்டில் மட்டும் எப்படி நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள்? உங்களுக்கும் முழுமைக்கும் இடையிலான காதலே வழிபாடு. 2 பேர்களுக்கு இடையான அமைதியே மௌனமே அன்பு. ஒருவருக்கும் முழுமைக்கும் இடையிலான அமைதியே வழிபாடு, பிரார்த்தனை. அந்த முழுமையே கடவுள். அன்பு ஒரு பயிற்சி, அது ஒரு பள்ளி. அதை தவிர்க்கும்படி ஒருபோதும் உங்களுக்கு யோசனை கூற மாட்டேன். அன்பை நீங்கள் தவிர்த்தால் ஒருபோதும் நீங்கள் வழிபாட்டை சென்றடைய மாட்டீர்கள். மேலும் வழிபாட்டின் போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேசுவீர்கள். அதனால் இதயத்தால் உறவு கொள்ள ஒன்றுபட முடியாதது போகும். எனவே இந்த பாடம் எவ்வளவு கடினமாக இருந்த போதிலும், இந்த தடையை உடைப்பது எவ்வளவு கடிமனையாக இருந்த போதிலும், ஆனால் அன்பை தவிர்க்க முயலாதீர்கள். வழிபாடு, பிரார்த்தனை என்பது அன்பிலிருந்து தப்பிப்பதல்ல. ஒரு தப்பித்தல் வழியாக அதை ஆக்காதீர்கள். பலரும் இதை செய்து தவறி இருக்கிறார்கள். உலகில் எந்த இடத்தில் இருக்கும் மடாயத்திற்கு போய் பாருங்கள். அப்படி தவறிப்போன மடப்பிறவிகளை அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அன்பை தவிர்க்க பார்த்ததாலே தோற்று போனார்கள். நண்பர்களே, ஓஷோவினுடைய அழகான பதிலை நம்ம கேட்டுட்டு வரோம். இது 2வது பகுதியினுடைய நிறைவாக இருக்கிறது. 3வது பகுதியில் இதனுடைய முழுமையான ஒரு பதிலை நம்ம பார்க்கலாம். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவினுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.